ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெஸ்வின் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நிறைய பேர் கேட்ட என்னோட முடிய திக்னஸை நான் மாற்றணும், அதுவும் எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3 மாதத்தில் நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சம்மர் சீசனை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியண்ட்டும் இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்க்ரீடியண்ட் தான். உங்கள் முடி ரொம்ப மெல்லிசா இருக்கு, உங்க முடி பின்னல் போடும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகுது என் முடி ரொம்ப வீக்கா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹேர் பேக் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்க முடியை பின்னல் போடுங்க. ஏன்னா நீங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே உங்க முடி ஒவ்வொன்றும் நரம்பு மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இது. ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்தும் விட்டமின் இ மட்டும் கிடையாது. இது நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டெக்ஸ்டரை கொடுத்து முடியவும் நல்ல ஸ்ப்ளிட் அண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோ. இது கூட நம்ம ரெண்டாவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் உளுந்து. உளுந்து எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, உளுந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேரோட திக்னஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் ட்ரைனஸை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் முருங்கைக்கீரையும் உளுந்தையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்குமே ஆல்டர்னேட் எதுவுமே கிடையாது. முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கும் போது இது நம்ம முடியோட டெக்ஸ்டரை மட்டும் மாற்றி கொடுக்காம முடியோட க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி தரதுல முருங்கைக்கீரையை அடிச்சுக்கவே முடியாது. அது போக உங்கள் முடியவும் நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு இதில் இருந்து கிடைக்கக்கூடிய சாறு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஸோ உளுந்து அப்படியே சேர்த்து இது கூட நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியவும் அப்படியே எடுத்துக்கலாம். இதோட நம்ம ரெண்டாவதாக முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கீரையில் பூச்சி புழு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கக்கூடிய எந்த இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் வாஷ் பண்ணி தான் சேர்த்துக்கிடணும். இதை நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி 3வது இன்க்ரீடியண்ட்டாக நான் எடுத்துக்கிட்டது அதுதான் ஆலோவேரா ஜெல். நேச்சுரல் கத்தாழையாக நம்ம எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் நம்மளோட ஹேரோட க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எல்லாமே நம்ம திக்னஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால முடியோட திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உங்கள் முடி வீக்காக இருக்குது, ரொம்ப ஸ்ப்ளிட்டன்ஸாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி தரதுக்கு இந்த கத்தாழையில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பாக கத்தாழையை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கத்தாழை ஜெல்லாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது கூட நீங்கள் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட் கத்தாழை நம்ம சேர்க்கும் போது ஸ்கேல்பில் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்து டேண்ட்ரஃபையும் வர விடாமல் தடுத்துக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக்கை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஹேர் பேக் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது க்ரீமியாகவும் இருக்காது, லிக்யூடாகவும் இருக்காது, செம்மையான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோம்னா தான் நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒழுகாமல் இருக்கும், ஹேர்லேயும் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ ஹேர் பேக் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி தலையில் நல்லா ஆயில் வச்சு முடியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் காலையில் ஹேர் பேக் போடுறீங்கன்னா நைட்டே ஆயில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹேர் பேக் போடுறதுக்கு 1 hour முன்னாடியே தான் ஆயில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கிறதுனால ஹேரை கொஞ்சம் ட்ரை ஆகும். அதை சரி பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆயிலி ஹேரில் அப்ளை பண்ணுறோம். இன்னொன்று சிக்கு விழாமலேயும் இருக்கும். ஏன்னா சிக்கு வரும்போது கண்டிப்பாக நமக்கு ஹேர் லாஸ் இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் முன்னாடியே சிக்கு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா முடியை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு முடியும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து அப்ளை பண்ணும்போது தான் முடியோட திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எடுத்து மொத்தமாக அப்ளை பண்ணிங்கன்னா எல்லா முடியிலையும் படாது. ஸோ ஒரு சைடு அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரித்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏஜ் லிமிட்லாம் கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு 8 years பேபிக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது மந்த்லி ஒன்ஸ் போட்டு விட்டால் போதும். அதையும் தாண்டி நம்ம யூஸ் பண்ணும்போது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட JaswinMeena.comல நமக்கு ஆனியன் ஷாம்பு, கோகோனட் மில்க் ஷாம்பு இருக்குது. மறக்காமல் அதை பை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ண உடனே முடி ஒவ்வொன்றும் நரம்பு மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஹேரோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக செம்மையாக இருக்கும். நீங்கள் பின்னல் போடும்போது நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஷைனிங் லுக்கில் ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக செப்பரேட்டாக நரம்பு மாதிரி செம்ம லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளுன்னு சொல்லிட்டு ஒரு
3 மாதம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரோட டெக்ஸ்டர்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி உங்கள் முடியோட பின்னலும் நல்லா திக்காக மாறும். இனிமேல் நம்மளோட ஜெஸ்வின் மீனா சேனலில் நிறைய ஹேர் கேர்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் ரிப்ளை கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.